கல்லீரலை பற்றி ஒரு 3 காமனான கேள்விகள் எனக்கு எப்போவுமே பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து வரும். அந்த கேள்விகளுக்கான ஆன்சர் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, நான் ஸ்கேன் எடுக்க போனேன். எனக்கு ஸ்கேனில் ஃபேட்டி லிவர் அப்படின்னு வந்திருக்கு. எனக்கு ட்ரிங்க்ஸ் ஹேபிட்டே கிடையாது. ஏன் எனக்கு லிவர் பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் கேள்வி. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, ஃபேட்டி லிவர் வந்திருக்கு எனக்கு இப்போது, இதனால் எனக்கு பெரிய பிரச்சனைங்க வருமா, நான் பயப்படணுமா இதுக்கு அப்படிங்கிறது 2வது கேள்வி. 3வது கேள்வி, இதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை இருக்கா, அது போட்டால் எனக்கு சரியாகுமா அப்படிங்கிறது 3வது கேள்வி. ஸோ ஃபேட்டி லிவரை பற்றி சில புரிதல் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம உடம்புல 24/7 24 மணி நேரமும் வேலை செய்யக்கூடிய ஒரு உறுப்பு தான் நம்மளுடைய கல்லீரல், லிவர். ஸோ இந்த கல்லீரல் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை உங்களுக்கு எனர்ஜியாக மாற்றுறது. இது பேர் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இந்த லிவருடைய வேலை. ஸோ இந்த லிவரில் கொழுப்பு படிஞ்சதுன்னா அதுக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர். அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த லிவர் பாதிக்கிறதுல 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கொழுப்பு படியும், 2வது ஸ்டேஜில் உங்களுக்கு வீக்கம் வர ஆரம்பிக்கும், 3வது ஸ்டேஜில் உங்களுக்கு தழும்பு உருவாக ஆரம்பிக்கும், 4வது ஸ்டேஜில் லிவர் முழுக்க தழும்பாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் லிவர் வேலையே செய்யாமல் போகும். இதுதான் 4 ஸ்டேஜஸ் உங்களுக்கு. ஸோ இதனுடைய முதல் ஸ்டேஜ் தான் இந்த ஃபேட்டி லிவர். ஸோ ஃபேட்டி லிவர்னு என்ன, கொழுப்பு படிகிறது தான் ஃபேட்டி லிவர். ஸோ 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டே இருக்கிற ஒரு லிவரில் கொழுப்பு படிய ஆரம்பிச்சது அப்படின்னா, லிவர் வேலை செய்யக்கூடிய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலே இந்த ஃபேட்டி லிவருங்கிறது உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு எந்த மருந்து மாத்திரையும் கிடையாது. இதுக்கு நீங்கள் சின்ன சின்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாலே போதும். ஸோ என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு 30 மினிட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு பிரிஸ்க் வாக், நல்லா கையை காலை அசைச்சு ஒரு பிரிஸ்க் வாக், ரெகுலர் எக்ஸசைஸ் அது பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாடி வந்து ஒரு ரெகுலர் ஒரு மெட்டபாலிசம் ஹீட்னஸ்லேயே உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டியே, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே உங்களுக்கு ஒரு வெயிட் லாஸ் 5% வெயிட் லாஸ் to 10% வெயிட் லாஸ் ரெகுலராக நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். ஸோ அந்த வெயிட் லாஸ் அண்ட் இந்த ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியிலேயே உங்களுக்கு ஃபேட்டி லிவர் குறையும். இது முதல் விஷயம். 2வது விஷயம், குடிப்பழக்கம் இருந்தாலும் இது வரலாம், குடிப்பழக்கம் இல்லாமலும் வரலாம். குடிப்பழக்கம் இருக்கிறவங்க குடிப்பழக்கத்தை நிறுத்தணும், குடிப்பழக்கம் இல்லாதவங்க டயட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது 2வது விஷயம். ஸோ குடிப்பழக்கம் இருக்கிறவங்களது ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், குடிப்பழக்கம் இல்லாதவங்களுக்கு பேர் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். ஸோ மோஸ்ட்லி என்கிட்ட வர பேஷண்ட்ஸுக்கு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் தான் இருக்குது. ஸோ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் சில்ட்ரன்லேருந்தே இது நிறைய பேருக்கு இருக்குது. அண்ட் இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைல், இன்றைக்கி இருக்கிற அந்த ஃபுட் ஹேபிட்ஸு, வெளியே சாப்பிட்ற ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்னாலே உங்களுக்கு வரும். இது 2வது விஷயம். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபேட்டி லிவர் ஃபார்ம் ஆகிறதுக்கு, நம்ம பேசுகிறது நான் ஆல்கஹாலிக் குடிப்பழக்கம் இல்லாத ஃபேட்டி லிவர். இந்த ஃபேட்டி லிவர் ஃபார்ம் ஆகிறதுக்கு உங்களுக்கு வெறும் லிவர் பிரச்சனையாக மட்டும் பார்க்காம வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்கவும் சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள், டயபெட்டிஸ்னால ஃபேட்டி லிவர் வரலாம், சுகர் இருக்கிறதுனால டயபெட்டிஸ்னால ஃபேட்டி லிவர் வரலாம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கண்டிஷன்னால் வரலாம், பிபி ஹைப்பர் டென்ஷன்னால் வரலாம், கொலஸ்ட்ரால் அதனால் வரலாம். ஸோ நமக்கு எதனால் வருது அப்படிங்கிறத பார்த்து அதை நம்ம ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாலே ஃபேட்டி லிவர் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஃபேட்டி லிவருங்கிறது முழுக்க எப்போவுமே லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டுமே கிடையாது. அதே மாதிரி ஓவர் ஈட்டிங், ஒரு நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 2000 கேலரி தேவைப்படுதுன்னா நீங்கள் 4000 கேலரி 5000 கேலரி சாப்பிட்றீங்க அப்படின்னா, நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லிவர் கஷ்டப்படும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லிவருடைய வேலை என்ன, சாப்பிட்ற சாப்பாடை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது. உங்கள் லிவரால் அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்படும். ஸோ அப்போ அதிகபட்சமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவையோ அவ்வளோ எனர்ஜி அந்த சாப்பாடுலேருந்து எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் லிவரில் தான் கொழுப்பாக சேர்த்து வைக்கும். ஸோ இதுதான் நிறைய பேருக்கு காமனாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஃபேட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றது, தேவையை விட அதிகமாக சாப்பாடு சாப்பிட்றது, இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸ். ஸோ நம்ம பார்க்க போடுறது ஃபுட்னால் வந்திருக்கா, இல்லைன்னா இன்சுலின் பிரச்சனையினால் வந்திருக்கா, இல்லை டயபெட்டிஸ்னால் வந்திருக்கா, இல்லைன்னா பிபினால் வந்திருக்கா, இல்லை கொலஸ்ட்ரால்னால் வந்திருக்கா. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பேசிக்காக டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் உங்களுக்கு பார்க்கக்கூடிய டெஸ்ட்ஸ். இதுலேருந்து எந்த ப்ராப்ளம்லேருந்து வந்திருக்குன்னு அவங்க கண்டுபிடிக்கணும்.
ஸோ எந்த பிரச்சனையினால ஃபேட்டி லிவர் வந்ததோ அந்த பிரச்சனையை நம்ம ட்ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஃபேட்டி லிவர் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபேட்டி லிவர் நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை. ஸோ ஆரம்பமான ஸ்டேஜ்லேயே ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 1லேயே நீங்கள் வந்து மோஸ்ட்லி அதில் தான் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஏதோ ஒரு ஸ்கேன், ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வயிறுக்கு ஸ்கேன் எடுக்க போகும்போது தான் மோஸ்ட்லி பீப்புளுக்கு தெரியும், ஓகே எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் இது ரொம்ப ரொம்ப காமன். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. 3ல் ஒருத்தருக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது ஆஸ் பர் சர்வே. ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு பயப்பட வேண்டாம். ஃபேட்டி லிவர் டெட்லி எல்லாம் கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிங்க. இதுக்காக நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஃபேட்டி லிவர் ஈஸியாக உங்களுக்கு ஒரு சின்ன அறிகுறியில் காட்டி கொடுக்கும். ஆரம்பத்தில் காலையில் நைட் ஃபுல்லாக தூங்கி காலையில் எந்திரிக்கும் போதே நீங்கள் டயர்டாக எந்திரிச்சிங்கன்னா, ரெகுலராக இதே மாதிரி டயர்டாக தான் இருக்குது தூங்கி எந்திரிச்சேன் அப்படின்னா, ஸோ இது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், இது டயபிட்டிஸ் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஃபேட்டி லிவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. டாக்டர்கிட்ட போகும்போது நீங்கள் கன்சல்டேஷனில் இது சொல்லுங்கள், நாங்கள் டெய்லி தூங்கி எந்திரிக்கும் போது டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு ஒருவேளை ஃபேட்டி லிவர் இருக்க சான்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல, செக் பண்ணி சொல்லுங்கள் டாக்டர்னு சொல்லுங்கள். ஸோ கெட் செக்ட், கிளாரிட்டியாக பாருங்கள். பார்த்துட்டு என்ன காரணம்னு தெரிஞ்சு அந்த காரணத்துக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாகும். மோஸ்ட்லி இதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. மோஸ்ட்லி இதுக்கு வெறும் பிரிஸ்க் வாக்கிங், இதுக்காக போய் இன்னொன்று இதுக்காக நிறைய பேர் ஜிம்மில் காசு கொடுத்து சேர்ந்து நான் அக்ரெசிவாக வெயிட் லாஸ் பண்ணேன், நான் வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே 10 கிலோ குறைச்சேன், 15 கிலோ குறைச்சேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. வேகமாக வெயிட் லாஸ் குறைச்சா நிறைய பிரச்சனைங்க வரும். அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபேட்டி லிவர் அதனால் ரிவர்ஸ் ஆகாது. ஃபேட்டி லிவர் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும். வேகமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுடைய சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னா கால் பிளாடர் பித்தப்பையில் கல் உருவாக ஆரம்பிச்சிடும். அதனால் வேகமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபேட்டி லிவருக்கு நீங்கள் ரெகுலராக வாக்கிங் பண்ணாலே போதும். நீங்கள் ஜிம் சேரணுங்கிற அவசியமே கிடையாது. ரெகுலராக வாக்கிங் பண்ணாலே போதும். ஒரு வாரத்துக்கு 150 மினிட்ஸ், இது கால்குலேஷன். ஒரு வாரத்துக்கு 150 மினிட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் நடந்தீங்கன்னா கூட, பிரிஸ்க் வாக் பண்ணிங்கன்னா கூட 5 நாள் நீங்கள் ஒரு வாரத்துக்கு நடந்தீங்கன்னா போதும். ஸோ அதுவே உங்களுக்கு இனஃபாக இருக்கும். ஸோ இதில் நான் உங்களுக்கு சில கிளாரிட்டி கொடுத்துருக்கேன் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.